இந்த வீடியோவில் ரிஃப்ராக்ஷன் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் ஃபுல்லாக நம்ம வந்து ரிஃப்ளெக்ஷன் பார்த்துருப்போம். ரிஃப்ளெக்ஷன் பிளேன் மிரர் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் ஸ்பெரிக்கல் மிரர் அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துருப்போம். இந்த கிளாஸஸில் நம்ம என்ன பார்க்கணும்னா ரிஃப்ராக்ஷன் பார்க்க போகிறோம். ரிஃப்ராக்ஷன் என்னென்னா we know that rays என்ன ரே என்ன இஸ் ட்ராவலிங் இன் மீடியம் பிட்வீன் எனி 2 பாயிண்ட்ஸ். இப்போ மீடியம் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த ரிஃப்ராக்ஷன் பாத் வந்து டிவியேட் ஆகும். அதான் முக்கியம். ரிஃப்ராக்ஷன் பாத் வந்து டிவியேட் ஆகும். ஒரு வீடியோ பாருங்க, இல்லை தெரியும் உங்களுக்கு. ஸோ தட் இஸ் அ இன்சிடென்ட் ரே. உங்களுக்கு வந்து இந்த ரே வந்து இன்சிடென்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து ரிஃப்ளெக்டட் ரே. இது வந்து மீடியம் ஒன், மீ1 இது மீடியம் ஒன், மீ2ங்கிறது மீடியம் டூ. அதாவது ஏர்னு வச்சுக்கோமா, சரௌண்டிங் ஏர். நான் கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க, கிளாஸ் ஆர் வாட்டர் வாட் எவர். ஸோ ஒரு மீடியம்குள்ளே வருது, டிரான்ஸ்பரண்ட் மீடியம்குள்ளே என்ட்ரா போனால் திஸ் இஸ் அ மீட்டிங் பாயிண்ட் ஏ. ஸோ இந்த பாயிண்ட்ல நம்ம வந்து நார்மல் லைன் வரைஞ்சிப்போம். நார்மல் லைன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். This is a normal line. This is angle of incident. This angle of reflection, capital N போட்டுக்கிறேன். ஸோ ஓகே, இங்கே ரிஃப்ளெக்ஷன் நடந்துச்சு. இப்போ ரிஃப்ராக்ஷன் நடக்குது. ஏன்னா அந்த மீடியம் வழியாக ட்ராவல் ஆகி போகுது லைட்டு. எப்படி ஆகுதுன்னு பாருங்க. ஸோ த லைட்ஸ் ஆர் ட்ராவல்டு ஹியர். இந்த ரெகுலர் லைன் தான் ரிஃப்ராக்டட் ரே. இந்த ரிஃப்ராக்டட் ரே என்ன இருக்குன்னா அந்த நார்மல் லைனை நோக்கி பெண்ட் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் அ ஸ்மால் ஆர் இஸ் அ ரிஃப்ராக்டட் ரே. அதோட ஆக்சுவல் பாத்தையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஆக்சுவல் பாத்தை விட்டு விலகி வந்திருக்கா. இப்போ இங்கே ஒரு நார்மல், இங்கே ஒரு மீட்டிங் பாயிண்ட் வரலாம், இங்கே நார்மல். இதை அடுத்த கிளாஸில் அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம். தென் ரிஃப்ராக்ட் ஆகி இருந்துச்சு. ஓகே, இப்போ ஜஸ்ட் மினிட் நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ப்ளூ கலர் லைன் எக்ஸ்டெண்ட் லைன் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஆக்சுவல் பாத். இப்படி வர வேண்டிய லைட்டு தான் என்ன ஆகுதுன்னா இப்படி பெண்ட் ஆயிருக்கு. எந்த டேரக்ஷன் பெண்ட் ஆயிருக்குன்னா இது வந்து நார்மல் லைன் இல்லையா, நார்மல் லைனை நோக்கி பெண்ட் ஆயிருக்கு. ஆனால் ஒரு ஏர்லேருந்து கிளாஸ்க்குள்ள என்ட்ரு ஆகும்போது ரே வந்து நார்மல் லைனை நோக்கி பெண்ட் ஆகுது. இப்போ கிளாஸ்ங்கிறது டென்சர் மீடியம், ஏர் வந்து ரேரல். இப்போ ரேரல் மீடியம்லேருந்து டென்சர் மீடியம் போகும்போது ரே வந்து எதை நோக்கி பெண்ட் ஆகுது? நார்மல் லைனை நோக்கி பெண்ட் ஆகுது. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கீழே பாட்டம் இன்டர்ஃபேஸை பாருங்க. இந்த லைட் என்ன ஆகுது? நேராக இங்கே வந்து இந்த இன்டர்ஃபேஸில் போகுது. அப்போ இங்கே வந்து எங்கேருந்து லைட்டு போகுது? கிளாஸ்லேருந்து ஏர். இப்போ இந்த இன்டர்ஃபேஸில் லைட்டோட ஆக்சுவல் பாத் என்ன இருக்கு? திஸ் இஸ் ஆக்சுவல் பாத். இப்படியே வரக்கூடிய லைட் என்ன ஆகணும்? இப்படியே ட்ராவல் ஆகி தானே வரணும். பட் இப்படி வராமல் பெண்ட் ஆயிருக்கு. இப்போ எப்படி இருக்குன்னா இந்த நார்மல் லைனை விட்டு விலகி போயிருக்கு. ஸோ ஒரு டென்சர் மீடியம்னு ரேரர் மீடியம் வந்துருச்சுன்னா லைட் பெண்ட் அவே ஃப்ரம் த நார்மல் லைன். எகெயின் நான் அனிமேஷன் வீடியோ போடுறேன், எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்க. ஓகே, ஸோ இன்சிடென்ட் ரிஃப்ளெக்ஷன், ஃபர்ஸ்ட் ரிஃப்ராக்ஷன், செகண்ட் நார்மல், எகெயின் ஒரு ரிஃப்ராக்ஷன். இந்த கடைசியாக வரக்கூடிய லைன் வந்து ஆக்சுவல் பார்ட். ஸோ நம்மளேருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம்? கீழே ஒரு டென்சர் மீடியம் வச்சுக்கிறேன், ஒரு லைட் வருது. லைட் வந்து ரேரர் மீடியம்ல இருக்கு, ஏர்ல இருக்கு. ஸோ மீடியமோட டென்சிட்டி ஆப்டிக் டென்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மியூங்கிறது ஒரு இண்டெக்ஸ் பாயிண்ட் மாதிரி, ஒரு மீடியமோட ஆப்டிக்கல் டென்சிட்டி டிஃபைன் பண்றது. இப்போ மியூ அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட ஆப்டிக்கல் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். இஃப் மியூ இஸ் ஹை, ஆப்டிக் டென்சர் இஸ், இது வந்து இது மாஸ் கிடையாது, அந்த மாஸோட டென்சிட்டி இல்லை, டென்சர் வந்து ஹையா இருக்கும். அப்போ டென்சர் மீடியம்ல வந்து லைட் டிராவல் ஆச்சுன்னா வெலாசிட்டி கம்மியா இருக்கும். வெலாசிட்டி இஸ் டிக்ரீசிங். சரி, ஓகே. இப்போ வந்து நான் இங்க இருந்து ஏர்ல இருந்து ஒரு கிளாஸுக்குள்ள லைட் அனுப்புறேன். இப்போ என்ன ஆகணும்? பெண்டிங் டவர்ஸ் நார்மல். அப்பனா ரேரர் மீடியம்ல இருந்து டென்சர் மீடியம்க்கு டிராவல் ஆகும்போது
light bend towards normal line. அதே மாதிரி லைட் வந்து டென்சர் மீடியம்ல இருந்து இது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரேரர் மீடியமுக்கு போச்சுன்னா லைட் bend away from நார்மல் லைன். இந்த கேஸ்ல எப்படி இருக்கும்னா நார்மல் லைன் எப்படி இருந்துச்சுன்னா அந்த நார்மல் லைன் விட்டு விலகி வரும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு வந்து யூஸ் பண்ண நம்ம நார்மலாக என்ன யூஸ் பண்ணால் ஸ்னெல்ஸ் லா யூஸ் பண்ணுவோம். ஸ்னெல்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட் sin I refractive index 1 is equal to sin R refractive index 2. அதாவது sin I னா இன்சிடென்ட் ஆங்கிள், sin R னா ரிஃப்ராக்டட் ஆங்கிள். எந்த ஆங்கிள் அந்த இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து எந்த மீடியம்ல இருக்கு, ரிஃப்ராக்ஷன் எந்த மீடியம் நடக்குது, இது ரெண்டு பார்க்கும். இப்போ எகைன் நான் டயக்ராம் வரைஞ்சி உங்களுக்கு கிளியரா சொல்றேன். ஸோ திஸ் இஸ் அ கிளாஸ் மீடியம் 2. நான் மியூ 2ன்னு வைக்கிறேன். நார்மல் லைன் வச்சுக்குவோம். லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுது. திஸ் இஸ் இன்சிடென்ட் ஆங்கிள் லைன். இப்போ வந்து என்னது ஏர்ல இருந்து கிளாஸுக்கு போகுது. ஸோ டென்சர் டு ரேரர். திஸ் இஸ் ஆக்சுவல் பாத். அந்த பாதையில போகாது, பெண்ட் ஆகும். தட் இஸ் நோன் அஸ் ரிஃப்ராக்ஷன். பெண்ட் டவர்ஸ் நார்மல். திஸ் இஸ் அ ரிஃப்ராக்டட் ஆங்கிள். Angle should measure from the normal line. Normal line is very very important. For planar surface, perpendicular line is a normal line. So Snell's law அப்படின்னது angle of incident sin I எந்த medium incident ஆகுது, mu1. mu1 means here air. mu1ங்கிறது air. எங்க ரிஃப்ராக்ஷன் நடக்குது, மீடியம் 2ல இருக்குது. So this Snell's law is very important. Okay, in case number of slabs இருந்தா என்ன பண்ணுறது? இப்போ பாருங்க, this is a incident ray. The slab 1, அதாவது mu1 refractive index வேற வேற இருக்கலாம், நாட் ஈஸி. இது வந்து கண்டிஷன் என்னன்னா எல்லா ஸ்லாபும் பேரலா இருக்கும். இப்போ 4 ஸ்லாபை நான் பேரலா அடிக்க வச்சிருக்கேன். ஒரு ரே வந்து இங்கே இன்சிடென்ட் ஆகுது. திஸ் இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் I. இது வந்து ரிஃப்ராக்ஷன் 1 R1. இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ். நீங்கள் என்ன எழுதுவீங்க, sin I mu1. இது mu1 இருக்கா. இப்போ வந்து இது ஏருக்கு வந்து நம்ம ஏர்ல இருந்தால் ஆரம்பிக்கிறது அது 1ன்னு வச்சுக்கணும். Refractive index for air is 1. That is equal to sin R mu2. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லாட்னு எழுதிட்டேன். இப்போ செகண்ட் ஸ்லாட் வந்து லைட் எங்கேருந்து போகுது, 1ஆம் நம்பர்லேருந்து 2ஆம் நம்பருக்கு போதா. ஸோ தேர் இஸ் அ நார்மல் லைன். இந்த ப்ளூ கலர் லைன் இஸ் ஆக்சுவல் பாத். இது ஆக்சுவலாக போக வேண்டிய பாதை. இங்கே வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இருக்குமா, கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கும். There is an angle of incident. இது வந்து நார்மல் லைன். This angle is equal to this angle, R1. இப்போ இங்கே ஒரு ரிஃப்ராக்ஷன் நடக்குது, நான் 2ஆம் நம்பர் கொடுக்குறேன். இப்போ இந்த இன்டர்ஃபேஸுக்கு நீங்கள் ஃபார்முலா எழுதுனீங்கன்னா என்ன எழுதுவீங்க, sin R1 mu1 is equal to sin R2 mu2ன்னு எழுதுவீங்க. ஓகேவா. இப்போ எகெயின் வாங்க, 2ஆம் நம்பர்லேருந்து 3ஆம் நம்பருக்கு லைட்டு ட்ராவல் ஆகுது. நான் இங்கே ஒரு நார்மல் லைன் ஆகுது. தீஸ் ஆனால் இது இசட் ஃபார்மாக இருக்கு இல்லையா. இப்போ வந்து இப்போ போட்டு ஒரு இசட் போட்டிங்கன்னா தீஸ் R2 is equal to இந்த ஆங்கிள். இப்போ 2 ஆங்கிள் இருக்கு. அப்போ இங்கே ஒரு ரிஃப்ராக்ஷன் நடக்குது, நம்பர் R3. R2லேருந்து R3 போகுது. இங்கே என்ன ஃபார்முலா ஆகுவீங்க, sin R2 mu2 is equal to sin R3 mu3. Again this is R3. நான் இங்கே நார்மல் லைன் வரைவேன். This is also R3. இங்கே ஒரு ரிஃப்ராக்ஷன் நடந்திருக்கு. This is R4. இதுக்கான ஃபார்முலா என்ன இருக்கும், sin R3 mu3 is equal to sin R4 mu3. லாஸ்ட் சர்ஃபேஸ் வந்துருங்க. இப்போ லைட் இங்கே R4ல இருந்து இங்கே வெளியே வரப்போ இங்கே நார்மல் லைன். This is also R4. இங்கே ஃபைனல் ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள். இங்கே வந்து ஏரா வரும். இங்கே வந்து R5 இல்லாமல் நான் இங்கே ஐன்னு எழுதுறேன். ஏன்னா இங்கே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் எவ்வளோ இருந்துச்சோ அதே ஆங்கிள் இங்கே இருக்கு.
So this angle is equal to angle of H. Formula என்னதெல்லாம் sin R4 mu 4 is equal to sin I into 1. ஸோ ஒவ்வொரு ஸ்லாபுக்கும் நம்ம ஃபார்முலா இருக்கும். ஆல் ஃபார்முலாஸ் ஆர் ஈக்குவல். அதாவது எவ்ரிதிங் ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். எப்படி இருக்குதுன்னா sin I into 1 is equal to sin R1 mu 1 is equal to constant. Okay. Sin R1 mu 1 is equal to sin R2 mu 2. அப்போ ரெண்டு இதுவும் கான்ஸ்டன்ட் இருக்கும். அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ என்ன எழுதுவீங்க? sin R3 mu 3 sin R4 mu 4 that is equal to sin I into 1. For a parallel slabுக்கு நம்ம இது மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசி அவர் எமர்ஜென்ட் ரே இருக்கு பாருங்க, அவுட்புட் ரே, அந்த ரேவும் ஆக்சுவல் பார்த்தும் பேரலா இருக்கு இல்லையா? இங்க வந்து ரே என்னன்னா ஷிஃப்ட் ஆயிருக்கு. இது வந்து ஆக்சுவல் பார்த்து இப்படி வராம பேரலா வருதா? தட் இஸ் நோன் அஸ் லேட்டரல்ஸ். SD is known as lateral shift. இதுக்கான டெரிவேஷன் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.